கடந்த பல வாரங்களாக குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் போதித்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு பகுதியை குறித்து நான் வலியுறுத்தி போதித்து வந்தேன். அது என்னவென்றால், ரட்சிக்கப்படாத புருஷனோ மனைவியோ உடையவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த 2 வாரங்களாக போதித்து வந்தோம். மறுபடியும் ஒரு முறையாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மறுபடியும் ஒரு முறையாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஆரம்பித்தேன். வேலைக்காரர் எஜமான் என்கிற அந்த இருவரிடத்தில் இருக்கிற உறவை குறித்து வேதம் பேசுகிறது. வேலைக்காரர் எப்படி எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், முரட்டு குணமுள்ள பொல்லாத எஜமானாயிருந்தாலும் சரி அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வேலையிலே அவன் எஜமானாயிருக்கிறான் என்று வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. போதித்துக் கொண்டே 3ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே முதல் வசனத்தில் அந்தப்படியே மனைவிகளும் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை ஸ்தலத்திலே வேலை செய்கிறவர்கள் எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமோ, தொழிலாளி எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டுமோ வேலை ஸ்தலத்திலே, அதுபோலவே மனைவிகளும் குடும்பத்திலே, குடும்பம் என்று வருகிற வேலையிலே புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை வலியுறுத்தும்படியாக 2ஆம் அதிகாரத்திலே வேலைக்காரர் எஜமான் என்று ஆரம்பித்து 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது அந்தப்படியே மனைவிகளே என்று சொல்கிறார். வேலைக்காரர் எப்படி எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, சில நேரத்தில் முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கொஞ்சம் பொல்லாதவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, அந்தப்படியே மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று 3ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறார். அப்படி செய்யும் போது 2ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், போதனையின்றி எந்த விதமான போதனையும் செய்யாமல் மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படாத திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத புருஷன்மார் அல்லது மனைவிமார் போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே அல்லது கணவரின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நம்முடைய நடக்கை, நாம் நடந்து கொள்கிற விதமே நம்முடைய வீட்டிலே ரட்சிக்கப்படாதிருக்கிற நம்முடைய புருஷனையோ மனைவியோ ஆதாயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதை முடித்து விட்டோம் போன வாரம். இந்த வாரம் இன்னொரு காரியத்தை அதிகமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனங்களிலிருந்து. ஆனால் 7ஆம் வசனம் வரைக்கும் இந்த தடவை போகிறோம். போன தடவை 6ஆம் வசனம் வரைக்கும் சொன்னேன். இந்த தடவை 6ஆம் வசனத்தை பற்றியும் 5ஆம் வசனத்தை பற்றியும் இன்னும் அதிகமாய் சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்தையும் கவர் பண்ண போகிறேன். இன்னும் 1-2 வசனங்களையும் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். போதனையின்றி மனைவியில் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்ட பிறகு 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்கிறதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்க சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இங்க கவனிங்க, அழிந்து போகிற அலங்கரிப்புக்கும் அழியாத அலங்கரிப்புக்கும் இங்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அழிந்து போகிற அலங்கரிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அழியாத அலங்கரிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அழிந்து போகிற அலங்கரிப்பு தான் என்ன? மயிரை பின்னுதல், பொன்னாபரணங்கள் அணிந்து கொள்ளுதல், உயர்ந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுதல், இவைகள்லாம் என்ன? அழிந்து போகிற அலங்கரிப்பு. இது உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல், இது உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் என்று சொன்ன உடனே அநேகர் என்ன போதிச்சிடுறாங்க, இது உங்களுக்கு அலங்கரிப்பாவே இருக்கக்கூடாது, இந்த புடவை என்னத்துக்கு, இந்த பொன்னாபரணங்கள் எதுக்கு, இந்த மயிரை பின்னுவது எதற்கு என்று சொல்லி இது தேவையே இல்லை, அவசியமே இல்லை என்று சொல்லி போதித்து விடுகிறார்கள். அப்படி வேதம் போதிக்கவில்லை என்று உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அழிந்து போகிற அலங்காரத்தையும் அழியாத அலங்காரத்தையும் எடுத்து காண்பித்து, அழிந்து போகிற அலங்காரத்திற்கு நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அப்படி இருக்கும்போது அழியாத அலங்காரத்துக்கு எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், வாழ்க்கையில் அது எவ்வளவு முக்கியமாயிருக்கிறது. அழிந்து போகிற அலங்காரத்திற்கு மேலாக, அதைவிட உயர்ந்ததாக, அதைவிட விலையேறப்பட்டதாக அது இருக்கிறது என்றுதான் வேதம் போதிக்கிறது. நான் சொன்னேன் 2 காரியங்களை சொல்றேன், அதை பற்றி நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த வசனத்தை பற்றி. ஏன்னா அநேகர் உங்களிடத்துல வந்து பேசுவார்கள், சொல்லுவாங்க உங்க சபையில் இதுதான் சரியில்லை, இது சரியில்லை, இந்த அழிஞ்சு போல அலங்காரத்தை போட்டுக்கிறதுக்கு விட்டுறாரு உங்க பாஸ்டர், இந்த அழிந்து போகிற அலங்காரத்தை தான் உங்க சபையில எல்லாம் அப்படி எல்லாம் பேசுவாங்க, பேசி இருக்கிறாங்க. அதுக்காக நான் 2 காரியத்தை சொல்லுறேன், உங்கள்கிட்ட கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அழிந்து போகிற அலங்காரம் என்ன? மயிரை பின்னுதல், பொன்னாபரணங்களை உடுத்துதல், 3வது என்ன? உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல். 3 காரியம்: மயிரை பின்னுதல், பொன்னாபரணங்கள், அப்புறம் உயர்ந்த வஸ்திரங்கள். இவைகள் அழிந்து போகிற அலங்காரங்கள். அழிந்து போகிற அலங்காரம் தான் சொல்லிட்டு அதை போடாம விட்டுறோமா?
அழிந்து போன அலங்காரம் தான் சொல்லிட்டு முடிய தீவாம விட்டுறோமா, அல்லது கழுவாம விட்டுறோமா, அல்ல குளிக்காம விட்டுறோமா? இந்த மூன்று மட்டும் அழிந்து போறது இல்ல, சரீரமும் அழிந்து போற சரீரம் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? சரீரமும் அழிந்து போற சரீரம். ஆக முடி, பொன்னாபரணம், உயர்ந்த வஸ்திரம், சரீரம், இவைகள் எல்லாமே அழிந்து போற சரீரம் தான். இதுக்கு என்ன சோப்பு, இதுக்கு என்ன சீயக்கா, இதுக்கு என்ன ஷாம்பு, இதுக்கு என்ன ஜோடனை, இதுக்கு என்ன வாசனை திரவியங்கள், இதுக்கு எவ்வளவு பண்றோம் நம்ம. ஏன் என்று சொன்னால் அவைகள் அவசியமாய் இருக்கிறது. இந்த சரீரம் அழிந்து போகிறதா இருந்தாலும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் இருக்கிறது. இவற்றை பேணி நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அழிந்து போற சரீரம் தானே இத அலட்சியப்படுத்தி கொண்டு வந்தால் இங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்காது. எல்லாம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு குளிக்காமக்கெல்லாம் எல்லாம் நாரிட்டு இருக்க வேண்டியதுதான். அழிந்து போகிற அலங்காரம் தானே, இது வேண்டியது இல்லைன்னு சொன்னா. அழிந்து போகிற அலங்காரமா இருந்தாலும் அதுல கவனம் செலுத்துகிறோம். ஏனென்றால் அது மிகவும் அவசியமாய் நமக்கு இருக்கிறது இல்லையா? அப்படி இருந்தால் அழியாத அலங்காரத்துக்கு நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கிறது, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அழியாத அலங்காரம் என்ன? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அது அலங்காரமா. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக, அதை அறிந்து கொண்டு அதில் நடப்பதன் மூலமாக சாந்தமும் அமைதலுமான ஆவி நம்மை ஆட்கொள்ளுகிறது. இந்த சாந்தலும் அமைதலும், சாந்த குணமும் அமைதலுமான ஆவி உள்ள இருக்கிற காரியம் இல்லையா? மறைந்திருக்கிற குணம். இது என்னங்க சொல்லியிருக்கா? மறைந்திருக்கிற குணம்னு. மறைந்திருக்கிற குணம். ஆனா இந்த மறைந்திருக்கிற குணம் வெளியில ஒரு அலங்காரமாக மாறிவிடுகிறது. ஒரு செயின் போட்டா, ஒரு கம்மலை போட்டா, ஒரு நெக்லஸ் போட்டா, ஒரு வளையல போட்டா எவ்வளவு அலங்காரமா இருக்குதோ, அது போலவே இந்த மறைந்திருக்கிற குணம் உண்மையாகவே அது நமக்குள்ளாக இருக்கும் போது அது மறைஞ்சே இருந்துறது இல்ல. அது என்ன ஆகுது? வெளியில அலங்காரமாய் வந்து விடுகிறது. நம்முடைய வீட்டில் பார்க்கும் போது மற்றவர்கள் அட என்ன சாந்தமும் அமைதலுமான குணம் இருக்குதுன்னு பார்க்கிற அளவுக்கு, தெரிகிற அளவுக்கு அந்த மறைந்த குணம் என்ன ஆகுது? வெளியில ஒரு விலையேறப்பெற்ற அலங்காரமாக வந்து விடுகிறது. அப்படி அது அலங்காரமா வரும்போது ரட்சிக்கப்படாத, தேவனுடைய வார்த்தையை கவனிக்காத அல்லது விரும்பாத ஒரு புருஷனை கூட அது கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கிறது இல்லையா? ஆக அழிந்து போகிற அலங்காரம், அழியாத அலங்காரம், இவைகளை தான், இந்த ரெண்டு காரியங்களை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அழிஞ்சு போகிறது அலங்காரம், அழிஞ்சு போகிற அலங்காரம், அழியாத அலங்காரம். இதுல எது முக்கியம்? அழியாத அலங்காரம் முக்கியம். இந்த முடி சாகிற வரைக்கும் கூட சில நேரத்தில் இருக்க மாட்டேங்குது, நடுவழியிலே கை கொடுத்துருது இல்லையா? பாதி போயிடுது, இல்ல முக்காவாசி போயிடுது, சிலருக்கு எல்லாமே போயிடுது. இதுக்கு எவ்வளவு அலங்காரம்? அப்படி இருக்கும்போது என்னென்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய உள்ளான குணம், அதை நமக்கு அலங்காரமாக வைத்துக் கொள்ள வேணும். முடியும் பார்த்துங்க, அதுக்கும் எண்ணெய் பூசுங்க, அதையும் கழுவி விடுங்க, அதையும் நல்லா வச்சுங்க. ஆனால் அழியாத அலங்காரம் இருக்குது, அதை மேன்மைப்படுத்தி அதை விலையேற பெற்றதாக எண்ணி வளர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான் சொல்லியிருக்கு இல்லையா? ரெண்டாவது காரியம் சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னா, பொன்னாபரணங்களை அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது, மயிரை பின்னக்கூடாது என்று சொல்றவங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி மயிரை பின்னக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பின்ன மாட்டாங்க. ஆனா கொண்டைய 15 விதமா போடுவாங்க. அதுவும் அழிந்து போற அலங்காரம் தான். அதுவும் என்ன அலங்காரங்க? இந்த மயிரை பின்னக்கூடாது என்று சொல்றவங்களுக்கு தான் கொண்டைய எத்தனை விதமா போடணும்னு தெரியும். அவங்களை கேட்டு பாருங்க, விதவிதமா போடுவாங்க கொண்டைய. அதுவும் அழிஞ்சு போற அலங்காரம் தான் இல்லைங்களா? நகையே போட மாட்டாங்க, ஆனா மற்ற விதத்துல எல்லாம் ஸ்டைலா இருப்பாங்க. அதுவும் அழிஞ்சு போற அலங்காரம் தான். ஆகையால் சொல்லி இருக்கிற கருத்தை கவனிப்போம். வீணான காரியங்களை நம்ப வேண்டாம், மூடத்தனமாக இருந்து விட வேண்டாம். நான் திட்டவட்டமாய் போதிக்கிறேன், யாரையும் தாழ்வாகவோ அல்லது குறைபடுத்தியோ நான் பேசவில்லை. வேத வசனத்தை மட்டும் போதிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் உள்ள உண்மையை சொல்லுகிறேன். இது நிச்சயமாக உண்மை. இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் உண்மை. இரண்டாவது காரியம், ஏன் அப்படிப்பட்ட உபதேசம் தவறு, என்ன இங்கே சொல்லுகிறது என்பதை விவரிப்பதற்கு இரண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறது? இப்படியே 5ஆம் வசனம் கவனிங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். உதாரணமும் சொல்லிடுது. பொன்னாபரணங்களாலும் மயிரை பின்னதினாலும் உயர்ந்த வஸ்திரத்தினாலும் இப்படிப்பட்ட புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பாகிய அமைதலும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் என்ன கொடுக்குறாங்க? பூர்வத்தில் என்று சொன்னால் பழைய காலத்தில், பழைய ஏற்பாடு காலத்தை இங்கே குறிப்பாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள். யார் அவர்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்த வாட்டிகள்.
பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்த ஸ்திரீகள் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அருமையான தேவனுடைய மக்களா இருக்கிற அநேக பெண்மணிகளை அது குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க. சாலமோனின் உன்னத பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவாட்டியை குறிக்குது. சாலமோன் 1000 பெண்களை கவர்ந்து இழுத்தவர், எத்தனையோ பெண்களை மனைவியாக்கி கொண்டவர், வைப்பாட்டிகள் நூற்றுக்கணக்கில் வைத்துக் கொண்டிருந்தவர். அப்பேற்பட்டவர் ஒரு பெண்ணிடத்தில் கவரப்படுகிறார், ஒரு பெண்ணினுடைய அழகை பார்த்து கவரப்படுகிறார். சாலமோனின் உன்னத பாட்டில் அதை குறித்து வாசிக்கிறோம். அவர் அந்த பெண்ணின் அழகினாலே கவரப்பட்டு அவளை போய் அடைய விரும்புகிற வேளையில் அந்த பெண்ணோ தன்னுடைய நேசரைத்தான் அவள் விரும்புகிறாள். சாலமோனிடத்தில் அவர் இணங்க சம்மதியாமல் இந்த ராஜாவுடைய மகிமைக்கும் இவனுடைய ஐஸ்வர்யத்துக்கும் இவனுடைய ஆடம்பரத்துக்கும் இவனுடைய அழகுக்கும் இணங்காமல் தன்னுடைய நேசரை அவள் விரும்பி தன்னுடைய நேசரை மட்டும்தான் அணுகுவேன் என்று சொல்லி தன்னுடைய நேசருக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பேன் என்று சொல்லி அப்படியாக இந்த ராஜாவை வெறுக்கிறாள். 1000 பெண்களை கவர்ந்து இழுத்து தன்னுடைய கைவசமாக்கி கொண்டு வைத்த அந்த சாலமோனின் ராஜா கடைசியாக ஒரு பெண்ணை சந்திக்கிறார், அவளை கைவசமாக்க முடியவில்லை. அதுதான் சாலமோனின் உன்னத பாட்டு. அந்த பெண்ணினுடைய கதையை வாசிக்கும் போது அப்படிப்பட்ட நற்குணங்கள் நிறைந்த அந்த பெண், அருமையான பெண், ராஜாவுடைய ஆசைக்கு இணங்காத பெண், ஆடம்பரத்திற்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அழகுக்கும் இணங்காத பெண், தன்னுடைய நேசரையே எல்லா சூழ்நிலையிலும் விரும்புகிற அந்த ஒழுக்கமான பெண், அவளை சாலமோனின் உன்னத பாட்டு விவரிக்கும் போது அவளுடைய கழுத்திலேயும் காதிலேயும் உடம்பிலேயும் போடப்பட்டிருக்கிற அழகான ஆபரணங்களை அது வர்ணித்து காண்பிக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதை வாசித்து பாருங்கள். அவள் ஆபரணங்கள் அணிந்த ஒரு பூர்வ காலத்தில் இருந்த பரிசுத்தவாட்டி, ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்த அழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்த கழுத்திலேயும் காதிலேயும் அழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்த பரிசுத்தவாட்டி. சாலமோனின் உன்னத பாட்டை வாசிக்கும் போது அவள் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் அங்கு விவரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவள் அவைகள் அணிந்திருந்தாலும் அவளுக்கு உள்ளான சாந்தமும் அமைதலுமான ஆவியாகிய அந்த நல்ல குணம் அவளை ஆட்கொண்டிருந்தது. தன்னுடைய நேசருக்கு மட்டுமே இணங்குகிறவள், அமைதலானவள், ஒழுக்கமானவள். அந்த குணத்தை அவள் மேன்மையாக வைத்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கையிலே என்று பார்க்கிறோம். இப்படி பல பரிசுத்தவாட்டிகளை பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் ஆபரணங்கள் அணியாமல் இல்லை, ஆபரணங்கள் அழிந்திருந்தும் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலுமான குணத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று தான் சொல்லுகிறது. பூர்வ காலத்தில் பரிசுத்தவாட்டிகள் சொன்ன ஒண்ணுமே தெரியுது. பூர்வ காலத்தில் பரிசுத்தவாட்டிகள் அல்லது பூர்வ காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் ஆபரணங்களை அணிந்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஸ்பெசிபிக்கா குறிப்பாக ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. இங்க பாருங்க, அந்தப்படியே 6ஆம் வசனம். முதல்ல ஜெனரல் எக்ஸாம்பிள், பொதுவான உதாரணம். பொதுவான உதாரணம் என்ன? பூர்வ காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள எல்லா பரிசுத்த ஸ்திரீகளும் இல்லைங்களா? நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா பரிசுத்த ஸ்திரீகள் மத்தியிலும் ஆபரணங்கள் அணிவது ஒரு பழக்கமாக இருந்தது. 6ஆம் வசனம், அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நேற்று போன வாரம் சொல்லும் போது இதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் விவரமாக இதை சொல்லுகிறேன். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்ய ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சாராள் ஆன பிறகுதான் ஆண்டவன் என்று சொன்னால் தன்னுடைய கணவனை. சாராள் ஆவதற்கு முன்பாக என்னவாயிருந்தாள்? சாராய் என்று பெயர் கொண்டவளாயிருந்தாள். தனக்கு 90 வயதான போதுதான் சாராள் என்று அவளுடைய பெயர் மாற்றப்பட்டது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக 60 வருஷமாய் ஏற்கனவே திருமணமானவளாயிருந்தாள். 60 வருஷ திருமண வாழ்விலே சாராய் என்று அழைக்கப்பட்டவள் 60 வருஷம் திருமண வாழ்வு வாழ்ந்து 90வது வயதிலே திருமண வாழ்வின் 60வது வருஷம் முடிந்த பிறகு அவள் சாராள் என்று பெயரிடப்பட்டாள். சாராள் தான் தன்னுடைய கணவனை ஆண்டவன் என்று அழைத்தாள். அப்ப அவள் ஆண்டவன் அழைக்கும் போது எப்போ என்ன வயசாகுது? 90 வயசு. ஆண்டவன் அழைச்சான்னு வாசிக்கிறதுனால இன்னைக்கு எல்லாம் போய் புருஷன் ஆண்டவன் கூப்பிடணும் இல்லை. அது ஒரு புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதை தான் இன்றைக்கு வலியுறுத்த போகிறேன். ரட்சிக்கப்படாத கணவர் மனைவி அது முடிஞ்சு போச்சு போன வாரமே. இந்த வாரம்
இந்த மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறதை பற்றியும், பிறகு 7ஆம் வசனத்திலே புருஷர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றியும் நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது சுலபம் எத்தனை பேருக்கு தெரியும்? அம்மாமார்கள்ட்ட சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கன்னா சுலபமா கீழ்ப்படிந்துருவாங்க. ஏன்னா கர்த்தர் பாவம் ஒரு தப்பும் செய்யாதவர், எப்பவும் நன்மையே செய்கிறவர், அன்பாய் நேசிக்கிறவர். அவருக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது, சாதாரணமா நல்லா கீழ்ப்படிஞ்சிடலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது சுலபம். ஆனால் புருஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படுகிறதா கஷ்டம். ஏன்னா புருஷன் கர்த்தர மாதிரி இருக்கிறது இல்ல. ஹலோ, கர்த்தர மாதிரி இருக்குது, கர்த்தர மாதிரி இல்ல. புருஷன் கர்த்தர மாதிரி இருந்தா ஈஸியா கீழ்ப்படிந்திரலாம். கர்த்தர மாதிரி புருஷன் இல்லாதனால கீழ்ப்படுகிறது என்ன இருக்குது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் புருஷன் சில நேரத்தில் முரட்டு குணமுள்ள புருஷனா இருக்கிறான். புருஷன் சில நேரத்தில் நம்முடைய சேவையை, நம்முடைய அன்பை பாராட்டாத புருஷனா இருக்கிறான். நல்ல பழக்க வழக்கங்களை இல்லாதவனாக, கெட்ட தீய பழக்க வழக்கங்களை உடையவனாக இருக்கிறான். சில நேரத்தில் பொல்லாதவனாக இருக்கிறான். கர்த்தருக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம்ன்ற மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறது என்று அநேக பெண்களுக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த சாராள் சாராயாக இருந்தபோது ஆண்டவனே என்று சொல்லவில்லை, சாராள் ஆன பிறகுதான் ஆண்டவனே என்று சொல்லுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 வருஷ திருமண வாழ்வுக்கு பிறகு ஏதோ ஒரு மறுமலர்ச்சி அவளுடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்டது. இவ்வளவு நாட்களாய் ஆண்டவனே என்று சொல்லாத இந்த சாராள் 60 வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகு புருஷனை பார்த்து ஆண்டவனே என்று சொல்லுகிறாள் என்றால், கடைசியாக இந்த பெண்மணிக்கு ஒன்று புரிந்துவிட்டது. கர்த்தர், நான் என்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவரை மதிக்க வேண்டும், அவரை மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படி என்ற கணவரை நான் காண வேண்டும் என்ற அறிவு, அந்த ஆவிக்குரிய அறிவு அந்த பெண்மணிக்கு 60 வயது திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய 90வது வயதிலே அந்த அறிவு உதித்தது. அப்பொழுதுதான் ஆண்டவனே என்று தன்னுடைய கணவனை பார்த்து சொல்றார். அதுவரைக்கும் எப்படி இருந்தாள்? சாராய் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? சண்டைக்காரி, சண்டையிடுகிறவள் என்று அர்த்தம் சாராய் என்கிற பெயருக்கு. அதுவரைக்கும் எப்படி வாழ்ந்து வந்தார்கள்? சண்டை போட்டுட்டே இருந்தாங்க வீட்டுல. காலையில சாயந்தரம் வரைக்கும் சண்டையா தான் இருந்திருக்கும். ஏன்னு சொல்றேன்? புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துறதும், வாஸ்தவம் இல்ல, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் போன வாரம், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துறதும், வீட்டில் அமைதலாய் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறவர்களாய் இல்லாமல் வீட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு புருஷன் ஒண்ணு சொன்னா இல்ல இது இப்படி இல்ல இப்படிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் சொல்லுகிறதுக்கு எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு நாள் பூரா புருஷன் மேல அதிகாரம் செலுத்தி கொண்டு இப்படியாக புருஷன் எடுக்கிற தீர்மானங்களை நம்பாமல், புருஷனுடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய நிதானிக்கும் விதத்தின் மேல் கொஞ்சம் கூட அந்த அம்மாக்கு நம்பிக்கை கிடையாது. இவர் தீர்மானம் பண்ணா எப்பவும் தப்பாதான் வரும். சில அம்மா மாருங்க அப்படி இருக்கிறாங்க. என் புருஷனாங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவர் தீர்மானம் பண்ணி அவர் ஒரு காரியத்தை செய்தார்னா அது சரியாவே வராது. அவருடைய தீர்மானத்தையும் அவருடைய நிதானத்தையும் அவருடைய காரியங்களையும் அந்த சாராய் என்னப்படுகிறவள் அவருக்கு இடம் கொடாமல் அதற்கு மேலாக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி தினந்தோறும் வீட்டுல சண்டை தான். நீங்க நினைக்கலாம் இது ஒரு அவிசுவாசியான பெண்மணிங்க, இது கடவுளை தெரியாத பெண்மணி, பாவம் அவங்க வீட்டில் அப்படிதான் இருக்கும் சண்டை அப்படின்னு. கிடையாது. இவர்கள் 90 வயது ஆற பிறகுதான் சாராள் வந்து ஆண்டவன் என்று கூப்பிட்டாள் என்று சொன்ன. அதுக்கு முன்னால 25 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை கண்டு பேசி அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர்கள் ரட்சிப்பு என்கிற அனுபவத்துக்குள்ள அன்னைக்கு நுழைஞ்சார்கள். ஆண்டவரை விசுவாசித்தார்கள், அவர்கள் நீதியாக எண்ணப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. வேதவசனத்தில் சொல்லப்படுகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா விசுவாசிகளா இருந்தார்கள். விசுவாசிகளா இருந்த பிறகு சண்டை தான் வீட்டுல. ஆண்டவர் ஈசாக்கை குறித்து ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டுகளாச்சு குழந்தை பெறுகிறதுக்கு. 25 ஆண்டுகளா விசுவாசிகளா தான் இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க, தேவனோட உடன்படிக்கையில் நுழைந்து இருக்கிறார்கள். ஆபிரகாம் சாராளும் தேவனுடைய பிள்ளைகள் தான். சாராளுக்கு தெரியும் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, ஆபிரகாமுக்கு தெரியும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் சாராளுக்கு பயம், இந்த மனுஷன் கோழையா இருக்கிறாரே, இந்த மனுஷன் வீக் ஹஸ்பண்டா இருக்கிறாரே. எப்படிங்க போன வாரம் சொன்ன எப்படி வீக் ஹஸ்பண்ட்? அவர் அதுக்கு முன்னால் நல்லா தான் இருந்தாரு, கல்யாணம் பண்ண பிறகுதான்
வீக் ஹஸ்பண்ட் ஆனார். இந்த வீக்ன்றது ரிலேட்டிவ் டேர்ம். இந்த அம்மா இடம் கொடுக்காதனால தான் அவர் வீக் ஆனார். இவருடைய நிதானிப்பையும் இவருடைய தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகாரம் செலுத்தி 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 அந்த ஆளுக்கு அதிகாரம் செலுத்துறதே பயம். செலுத்திடுவார் பாருங்க, ஒரு நிமிஷம் ஆகாது, அடைக்கு ஓரமா உட்கார வச்சிருவார். ஆனா ஒரு மாசம் பூரா நரகமாயிடும் வீடு. இந்த அம்மாவுக்கு அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. விட்டு கொடுத்துட்டா கஷ்டம். இன்னைக்கு பாருங்க, அநேக வீட்டுல பெண்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க கல்யாணம் பண்ணும்போது, புருஷனை நல்லா போட்டு ஆட்டி படைச்சு நல்லா போட்டு குடுமையை கையில வச்சுக்கோ, இல்லனா வம்பு, உற்றாத லூசா. இது உலக பிரகாரமான போதனை இது அப்படின்னு உலகத்துல சொல்லி அனுப்புவாங்க. அப்படிதான் சாராள், இது விட்டுட்டா கைக்கு மேல போயிடுமோ, இந்த ஆள் நமக்கு வேண்டாதெல்லாம் செய்திருவாரோ, ஒழுங்கா இருக்க மாட்டாரோ, கொஞ்சம் இப்படி அதிகாரம் பண்ணி வச்சாதான் இந்த ஆள் சரியா இருப்பாரு, இல்லன்னா சரிப்பட மாட்டாரு, இவரை குடுமையை எப்பவுமே பிடிச்சுதான் வச்சிருக்கணும், இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பிடிச்சி பயம் அந்த அம்மாவுக்கு. அதான் 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால். ஏன் சாராள் 60 வருஷமா திருமணமான பிறகு புருஷனுக்கு அவனுடைய அதிகாரத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல? புருஷனுக்கு ஏன் கீழ்ப்படிந்து இல்ல 60 வருஷமா? 60 வருஷமா கீழ்ப்படியாமல் சண்டையிட்டு கொண்டிருந்ததுக்கு காரணம் என்ன? அவள் பயந்து கொண்டிருந்தாள், உட்டா கைமீறி போயிடுமோ, உட்டா தலைக்கு மேல ஆடுவாரோ, புட்டா இருந்தாலும் எப்படி இருப்பாரோ, புடிச்சு வைக்கிறதா நல்லது, குடுமையை கையில வச்சுக்கிறதா நல்லதுன்னு அந்த அம்மா அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க 60 வருஷமா. ஆபிரகாமுக்கு தெரியும் தான் அதிகாரம் செலுத்த வேணும், தான் கணவனா இருந்து குடும்பத்தை நடத்த வேணும் தெரியும். ஆனா இருந்து நடத்தினா அவ்வளவுதான், நரகமே வந்துடும் வீட்டுக்கு. ஒரு நாள் கொஞ்சம் அதிகாரம் செலுத்தி தான் இஷ்டப்பட்டதை செய்தா போச்சு, வீட்டுல எல்லாம் மதகுகள் திறந்துரும், சண்டை வெள்ளம் தான். அப்புறம் அதனால எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு பேசாம இன்னைக்கும் பாருங்க கணவர்மார் அப்படிதான். ஏன் வீக் ஹஸ்பண்ட் ஆகுறாங்கன்னா விட்டு கொடுக்கல, இந்த அம்மாவுடைய விருப்பங்களுக்கு சம்மதிக்கவில்லை என்றால் வீட்டுல பெரிய சண்டை தகராறு தான் வரும். எதுக்குங்க இந்த உபத்திரம் போட்டு விட்டுறோம். அதான் வீக் ஹஸ்பண்ட். ஆபிரகாம் ரொம்ப வீக் ஹஸ்பண்ட். போயிட்டு இருக்க வழியில 2 ராஜாக்கள் பார்த்து தன்னுடைய மனைவியை விரும்புறாங்க, அடையணும்னு விரும்புறாங்க, இவர் விட்டு கொடுக்குறாரு, பரவாயில்லன்னு. அவங்க கிட்ட சொல்லிட்டு என் புருஷன், நான் உன் புருஷன் சொல்லி உன்னுடைய சகோதரன் சொல்லிடுமா, என்னையும் கொண்டு போறாங்க, நீ எப்படியோ போய் கொண்டுறாரு. ஒன்னு தான் தலையை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படியோ போய் கொண்டாரு, இன்னொன்னு சண்டை ஒழிஞ்சா போதுன்னு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ வீக் ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு அவரு. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, ஆனால் 60 வருட திருமண வாழ்வுக்கு பிறகு புத்தி வந்தது. 60 வயது திருமண வாழ்வு முடிகிற வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியதில்லை, இன்னைக்கே நமக்கு புத்தி வந்துடலாம். தேவனுடைய வார்த்தை அதுக்காக தான் போதிக்கிறோம். 90 வயசு ஆற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. 60 வயது திருமண வாழ்வுக்கு பிறகு புத்தி வந்து அவர்கள் இருவரும் வாழ்க்கையை அதுவரை அனுபவித்திராதது போல அனுபவித்தார்கள். அவள் ஆண்டவனே சொன்ன பிறகு வாழ்க்கையே மாறிடுச்சு. ஈசாக்கு என்கிற ஒரு மகன் பிறந்தான். அந்த ஈசாக்கு என்பதற்கு பெயர் சிரிப்பு, லாஃப்டர், சந்தோஷம் அந்த குடும்பத்தில் அப்பதான் நுழைஞ்சது. இந்த அம்மா ஆண்டவனே என்று சொல்லி புருஷனுக்கு எப்பொழுது தன்னை விட்டு கொடுத்தார்களோ, புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து விட்டு கொடுத்தார்களோ, அன்றைக்கே சிரிப்பு அவருடைய குடும்பத்தில் வந்தது. அது வரைக்கும் போராட்டம் தான். ஆகாரின் இடத்திலே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் யோசனை கொடுத்தது யார்? இந்த அம்மா தான். போட்டந்தால நச்சரிச்சு காலையில சாயந்தரம் வரைக்கும் எத்தனை வருஷம் காத்திருக்கிறது, எப்படியா வேலைக்காரி மூலமாவது ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுடைய அதிகாரத்தை வச்சுதான் அந்த ஆளும் போய் ஆகாரத்தில் சேர்ந்து குழந்தை பிறந்தது. இந்த அம்மாவால தான் முக்காவாசி குழப்பம் வீட்டுல. என்னைக்கு இந்த அம்மா 60 வயசு ஆன பிறகு 60 ஆண்டு திருமண வாழ்வுக்கு பிறகு ஆண்டவன் என்று சொன்னாங்களோ, அன்னைக்கே வீட்டுல சந்தோஷம் சமாதானம் பிறந்தது. அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்த அந்த குமாரனுக்கு லாஃப்டர் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் வீட்டிலே அன்றைக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருந்தது. விசுவாசிகளாகிய நாம் ஆபிரகாமை, விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை உதாரணமாக வைத்து அவருடைய விசுவாசத்தை எப்படி பின்பற்றுகிறோமோ, அதுபோலவே விசுவாசியாயிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமாரும் சாராளை தங்களுக்கு உதாரணமாக வைத்து, சாராளை உதாரணமாக வைத்து பின்பற்ற வேண்டும் என்று பேதுரு இங்கு போதிக்கிறார். நல்லா நினைச்சு பாருங்க, 60 வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்துட்டாங்க. 90 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவனே என்ன, அன்னைக்கு தான் முதல்ல அவளுக்குள்ள காதலே ஆரம்பமாகுது, அன்பே அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது. இட்ஸ் நெவர் டூ லேட் டு லவ் பண்ணுவாங்க. நேசிக்கிறதுக்கு 70-80 வயசானாலும் பரவாயில்ல, 100 வயசானாலும் பரவாயில்ல, நேசிக்கிறதுக்கு அது தாமதமே கிடையாது.
ஐயோ இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கையில் இப்படி இருந்துட்டோமே, இனிமே எப்படி சரிப்படுறது? கிடையாது. இனிமே சரிப்பட்டு இனிமே சந்தோஷமா இருக்கலாம். மிச்சம் மீதி இருக்கிறனாலையாவது சந்தோஷமாக கழிக்கலாம். இப்போ 7ஆம் வசனத்துக்கு போவோம், கவனியுங்கள். 7ஆம் வசனம், புருஷர்கள். இவ்வளவு நேரம் புருஷர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஏன்னா மனைவிகளை பற்றி பேசிட்டு வரோம். புருஷர்கள் கவனிங்க. புருஷர்களே, அந்தப்படி புருஷர்களே, எந்தப்படி? அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, நல்ல கவனிங்க, நிறைய விஷயம் இருக்குது இல்ல, சொல்ல போறேன் இப்போ. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். வெயிட்டி வேர்ட்ஸ், மிகவும் பல காரியங்களை அடக்கி வைத்திருக்கிற வசனமாக இருக்கிறது. இதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நான். புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவளுடனே வாழ்ந்து, பெண்டாட்டியோடு வாழும்போது விவேகத்துடனே வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே வித் நாலேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவேகம் என்ற இடத்துல நாலேஜ் வந்திருக்குது. இந்த நாலேஜ் அல்லது விவேகம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. நாலேஜுக்கு 2 கிரேக்க வார்த்தைகள் உண்டு. ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிற நாலேஜை குறிக்கிறது, மேலான ஒரு ஞானம், ஆவிக்குரிய ஒரு அறிவு. வேத வசனத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற மேலான அறிவை குறிக்கிற அறிவு என்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. இன்னொரு வார்த்தை வெறும் அறிவு, உலக பிரகாரமான சாதாரண காமன் சென்ஸ் அறிவு. 2 வார்த்தை இருக்குது. ஒன்னு என்ன? தேவனிடத்திலிருந்து வருகிற அறிவு. இன்னொன்று உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு அறிவு. அது தேவனுடைய வசனத்திலிருந்து வரணும் இல்ல, சாதாரணமான ஒரு மனுஷனா இருக்கிறவனுக்கு அந்த அறிவு வரும். 2 வார்த்தைகள் இல்லையா? இதுல எந்த வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கு தெரியுமா? ஆச்சரியப்படும் விதத்தில் இங்கே தேவனிடத்திலிருந்து வருகிற அறிவின்படி உங்கள் மனைவியோடு வாழுங்கள் சொல்லல. கவனிங்க, மேலான அறிவு, தேவன் கொடுக்கிற அறிவு, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற அறிவின்படி உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லவில்லை. இந்த அறிவு என்கிற வார்த்தை அல்லது விவேகம் என்கிற வார்த்தை வெறும் சாதாரண எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற விவேகம், மனிதனாய் பிறந்தவனுக்கு உலகத்திலே யாருக்கும் இருக்கிற விவேகம், அறிவு, அதை குறிக்கிறது. இது மிகவும் முக்கியமான காரியம். ஆவிக்குரிய சத்தியங்களை படித்து வருகிறோம். கணவன் மனைவி எப்படி இருந்து கொள்ள வேண்டும், குடும்பம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய சத்தியங்களை படிக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய அறிவு நமக்கு அவசியம்தான், இல்லைங்களா? ஆனா பாருங்க, நிறைய ஆவிக்குரியவர்கள் குடும்ப வாழ்க்கையில மிகவும் பிரச்சனையுடையவர்களாக, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதவர்களாக, கணவன் மனைவிமார் ஆவிக்குரியவர்களாக இருப்பாங்க, ஆனா குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாம பிரிவினை அது இதுமா இருக்கும், ஒரே சச்சரவுமா இருக்கும். ஏன்னு சொன்னா ஆவிக்குரிய அறிவு அவர்களுக்கு அதிகம், ஆனா சாதாரண ஒரு உலக அறிவு அவர்களுக்கு சில நேரத்தில் இருக்கிறது இல்ல. காமன் சென்ஸ் அறிவு இருக்கிறது இல்ல. காமன் சென்ஸ் அறிவுப்படி அவர்களுடனே வாழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண உலக அறிவின்படி அவர்களுடைய வாழ்ந்து. உலக அறிவு என்ன? இங்க ஆவிக்குரிய காரியங்களை போதிக்கிறோம், ஆவிக்குரிய அறிவை போதிக்கிறோம். இங்க பல காரியங்களை நான் போதிக்கவில்லை. சாதாரண காரியங்கள், எப்படி நடந்து கொள்ள வேணும், புருஷன் எப்படி நடந்து கொள்ள வேணும், மனைவி எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று காமன் சென்ஸா சொல்லப்படுகிற காரியங்கள், பல விதமான பிராக்டிக்கல் டீடைல்ஸ், நடைமுறையிலே வரக்கூடிய சில காரியங்கள், இவளை நான் போதிக்கல. அதுக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. ELSலயும் மற்ற புக் ஸ்டோர்களையும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலே கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பல புஸ்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நடைமுறைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள், யார் சமைக்கணும், யாரு கழுவணும், யார் இது பண்ணணும், இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வராங்க. பக்கம் பக்கமா புக்குகள் இருக்குது. நல்ல அருமையான புஸ்தகங்கள் வாங்கி படிச்சு கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நடைமுறை அறிவு, பிராக்டிக்கல் நாலேஜ், அந்த பிராக்டிக்கல் நாலேஜை வைத்து அவர்களோட வாழுங்கள் என்று புருஷர்களுக்கு இங்கு அறிவு சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிற அந்த விவேகம் அறிவின்படி அவர்களுடனே வாழ்ந்து, காமன் சென்ஸை கொஞ்சம் உபயோகப்படுத்துங்கள், பொதுவான அறிவை கொஞ்சம் உபயோகப்படுத்துங்கள். பெரிய தேவனிடத்திலிருந்து வருகிற அறிவு தான் இதுக்கு வேணும் இல்ல. இது காமன் சென்ஸ் இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். தேவனுடைய அறிவு இருந்தா இன்னும் நல்லது, இன்னும் அருமையா சந்தோஷமா வாழலாம். ஆனால் தேவனுடைய அறிவை வச்சுட்டு காமன் சென்ஸ் இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த காமன் சென்ஸ் அறிவு
சாதாரண அறிவு என்ன சொல்லுகிறது? மனைவி பலவீன பாண்டம் என்று சொல்லுகிறது. இதுக்கு ஒன்றும் பெரிய போதனை தேவையில்லை. இதுக்கு பைபிள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எடுத்து போதிக்க வேண்டியதில்லை. மனைவியை பார்த்தவொடனே தெரியுது மனைவி என்ன பலவீன பாண்டம். பலவீன பாண்டம்னு என்ன? இந்த மண்பாண்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அதே வார்த்தை தான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பலவீன பாண்டம்னா அறிவில பலவீனம் உள்ளவள் என்று மனைவியை சொல்லவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் புருஷர்மார். அறிவிலே மனைவி பலவீன பாண்டம் என்று சொல்லவில்லை. ஞானத்திலே அவள் பலவீன பாண்டம் என்று சொல்லவில்லை. மற்ற திறமைகளிலே அவள் பலவீன பாண்டம் என்று சொல்லவில்லை. சரீர பிரகாரமாக பிசிக்கலி அவள் பலவீன பாண்டம். எதுல பலவீன பாண்டம்? சிலர் நினைச்சுக்கிறது எல்லாத்திலுமே மனைவி பலவீன பாண்டம் தான். அறிவிலும் பலவீன பாண்டம், விவேகத்திலும் பலவீன பாண்டம், ஞானத்திலையும் பலவீன பாண்டம், எல்லாத்திலையும் பலவீன பாண்டம், திறமையிலையும் தான் தான் பெரிய கிடையாது. அப்படி சொல்லவே இல்லை வேதம். பிசிக்கல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே அவள் பலவீன பாண்டம், அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் சரீர பிரகாரமாக பாதுகாப்பை மனைவிக்கு அவள் தர வேண்டும் என்பது பொது அறிவு. இதுக்கு ஒரு பெரிய வேத போதனை தேவையில்லை. மனைவியை பார்த்த உடனே வேதமே தெரியாத ஆளு கூட தெரியுது இவள் பலவீனம் அப்படின்னு தெரியுது. பலவீனம்னா பாதுகாத்து பராமரித்து நல்லா வச்சுக்கோ அப்படின்னு தெரியுது. உலகத்தில் இருக்கவனுக்கு தெரியுது, சில நேரத்தில் ஆவிக்குரியவர்களுக்கு தெரியல. ஆவிக்குரிய அறிவு சில நேரத்தில் வந்து நாம நினைச்சுக்கிறோம் வெறும் ஆவிக்குரிய அறிவு தான் அறிவுன்னு. இன்னொரு அறிவு இருக்குது, உலக பிரகாரமான சாதாரண நடைமுறை அறிவும் இருக்குது. அதையும் நான் உபயோகப்படுத்தி வாழ வேண்டும் என்று புருஷர்களுக்கு இங்கு புத்தி சொல்லப்படுகிறது. பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. பலவீன பாண்டம்னா சரீரத்தில் பலவீன பாண்டம் இல்லைங்களா? இரண்டாவது காரியம், உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நல்ல கவனிங்க. நீங்கள் விவேகத்துடனே அவளோடு வாழ்ந்து, விவேகத்தோடு வாழவில்லை என்றால் மனைவியை பலவீன பாண்டம் என்று எண்ணி அவளை பாதுகாத்து பராமரித்து அவளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களுடைய பலனை வைத்து அவளை பாதுகாத்து அவளை கனம் பண்ணாமல் இருப்பீர்கள் என்றால், மனைவியை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தாமல், கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்காமல், கனம் பண்ண வேண்டிய விதத்தில் கனம் பண்ணாமல் இருப்பீர்கள் என்றால் என்ன ஆகுது? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வந்து விடுகிறது. இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க. புருஷர்கள் மட்டும் மனைவியை நல்லா கவனிக்கலாம் ஜெபத்துக்கு தடை வருது இல்ல, மனைவியும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தில்லைன்னா ஜெபங்களுக்கு தடை வந்து விடுகிறது. இங்க உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லுவது புருஷனையும் மனைவி ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லி இருக்குது. புருஷனுடைய ஜெபத்திற்கும் மனைவியினுடைய ஜெபத்திற்கும் தடை வந்து விடுகிறது. அவளுடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படாமல், ஜெபங்களில் ஜெயம் இல்லாமல், ஜெபம் அவளுடைய தேவைகளை சந்திக்கிறதா இல்லாமல் வெறும் ஜெபமாக மாறி அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. ஜெபங்களுக்கு தடை வந்துகிறது. எது தடை? புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படியாக இருக்கும் போது ஜெபம் கிரியை செய்யறதில்லை. புருஷன் மனைவியை நன்றாக நடத்தி அவளை கனம் பண்ணி பலவீன பாண்டம் என்று நினைத்து அவளை நன்றாக நடத்தாவிட்டால் ஜெபத்திற்கு தடை. இது உண்மையிலேயே மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏன் ஜெபத்துக்கு தடை வருது? கவனிங்க அதே வசனத்தில், அவர் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக ஆனபடினாலே. நல்ல கவனிங்க. இப்போ உங்களுடனே கூட அவர்களும், புருஷர்களுடனே கூட மனைவிகளும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால், நித்திய ஜீவனாகிய கிருபையை புருஷனும் மனைவியும் இரண்டு பேரும் சேர்ந்து சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் இல்லைங்களா? ரெண்டு பேரும் co-heirs, உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. திருமணமாற வரைக்கும் நீங்க தனியா நிக்கிறீங்க ஆண்டவருக்கு முன்னால. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். கிருபையால் தேவனால் கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் தனியாக ஒருவராக நின்று திருமணத்துக்கு முன்பாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். அது உண்மை. எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு உடையது. நீங்கள் ஜெபித்தா நடக்குது. ஆனால் திருமணம் ஆன பிறகு உங்களோடு கூட உடன் சுதந்திரம் ஒருவர் வருகிறார். ரெண்டு பேரும் போய் கையெழுத்து போடுங்க. ஹலோ, ரெண்டு கையெழுத்து தேவை. இப்போ உங்களோடு கூட சுதந்திரத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் இப்ப உங்களை தனியாக பார்க்கிறதில்லை, புருஷனை தனியாக காண்கிறதில்லை, மனைவியை தனியாக காண்கிறதில்லை. இப்பொழுது ஆண்டவர் யார் எப்படி காண்கிறார்? ஒருவராக காண்கிறார் இல்லைங்களா?
ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? கல்யாணத்துக்கு போகும்போது பிரசன்ஸ் கொடுக்க போனா புருஷனுக்கு தனியா கொடுக்கணும், மனைவிக்கு தனியா கொடுக்கணும். ரெண்டு பேரையும் தெரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒன்னா கொடுத்துட முடியாது. இவங்களுக்கு தனியா கொடுக்கணும், அவங்களுக்கு தனியா கொடுக்கணும். நம்முடைய மனுஷிக வழக்கத்தின்படி அப்படி நாம் செய்து வருகிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது சொல்றார், இவர்கள் இருவரும் ஒன்றுதான், இவர்களுக்கு இடத்துல வித்தியாசம் கிடையாது, இவர்கள் இருவரையும் ஒருவராக நான் நடத்த போகிறேன் என்று சொல்லி எல்லா சுதந்திரத்துக்கும் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம், ஒன்றாக சேர்ந்து சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடினாலே ஒரு சொத்துக்கு ரெண்டு பேர் சுதந்திரவாளினா ரெண்டு பேரும் போய் தான் அங்க வாங்கணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுதார். என்னையான்னு, என் சகோதரர் பெங்களூர்ல இருக்கிறாருங்க, நான் இங்க இருக்கிறேங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க, நிறைய பணத்தை 4-5 பேங்க்ல போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. சகோதரர் கூட வாயானா வரமாட்டேன்றாரு, கையெழுத்து போடுறதுக்கு பெரிய தகராறு பண்றாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதானே இதை போய் எடுக்க முடியும், சேரலன்னா இது பெரிய வம்பு, கோர்ட்டுக்கு போய் பிரிச்சுட்டான்னு கேட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில வாங்கணும். சேர்ந்தா டக்குன்னு போய் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோலதான் கணவன் மனைவியா இருக்கிறவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்து, மத்தேயு 18:19 எல்லா சந்தர்ப்பத்தை விட திருமண வாழ்வுக்கு மிகவும் பொருந்துகிறதா இருக்கிறது. பூமியிலே இருவர் எதை குறித்தாவது ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் செய்யப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எதை குறித்தாகலும் இருவர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டால், இருவர் ஒருமனப்படுவது என்று சொல்வது திருமண வாழ்க்கையில் மிகவும் அவசியம். கணவன் மனைவி ஒருமனப்படுவது மிகவும் அவசியம். உடன் சுதந்திரவாளிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒன்றாக போய் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் எப்ப வரும் என்று சொன்னால், இருவரும் ஒன்றாக ஒரு மனதோடு வாழ்ந்து ஒரு மனதோடு நிற்கிற வேளையிலே நீங்கள் கேட்கிற ஜெபங்கள் உங்களுக்கு பலனை தருகிறதா இருக்கும், ஜெபத்திற்கு பதில்கள் வருகிறதா இருக்கும். இருவரும் சண்டையிடாமல், தங்களை பிரித்துக் கொள்ளாமல், போராடி கொண்டிராமல், குடும்ப வாழ்க்கையில சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்களுக்கு வந்து பலிக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள் உங்களுக்கு சொந்தமானதாகும். எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்கு தடை எதுவும் இருக்காது. இல்லை என்றால் உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை இருக்கும், சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடை இருக்கும். ஜெபங்களுக்கு தடை இருக்கும் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். 25 வருஷங்களுக்கு முன்பதாக என்ன சொன்னார்? உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா 25 வருஷம் ஆச்சு கொடுக்கிறதுக்கு. ஏன் தேவனால முடியலையா? 25 வருஷம் அவர் காத்திருந்து தர வேண்டியதா இருக்குதா? எதுக்கு தேவனால கொடுக்க முடியல? 25 வருஷமா தேவன் ஏன் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளையை கொடுக்க முடியவில்லை? 25 வருஷ காலம் ஆனது எதற்கு? அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், சாராள் தன்னுடைய புருஷனுக்கு இணங்காதவளாய், புருஷனுக்கு கீழ்ப்படியாதவளாய், தேவனுக்கு பிரியமில்லாதவளாய், சண்டையிடுகிறவளாய், வீட்டிலே போராட்டத்தை உண்டாக்குகிறவளாய், இவர்கள் இருவரும் ஒரு மனம் இல்லாதவர்களாய் குடும்பத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஆகியால் 25 வருஷம் அவளுக்கு அந்த குழந்தை ஆசீர்வாதம் இல்லை. என்னைக்கு சாராள் வந்து புருஷன் ஆண்டவனே நாளும் அன்னைக்கு ஆயிடுச்சு ஆசீர்வாதம். 90 வயசு ஆச்சு. ஆண்டவர் பார்த்தார், பரவாயில்ல 90 வயசுலயாவது இவ உணர்ந்தாள்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு குழந்தையை கொடுத்தார் ஆண்டவர். 90 வயதான பிறகு இத்தனை நாள் இல்லாத ஒரு மனம் தன்னுடைய புருஷனோட வந்தது. புருஷனுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எண்ணி அவள் ஆண்டவனே என்று சொன்னார். ஆண்டவர் செய்து பார்த்தாரு, ஒரு பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறேன். இவருடைய ஜெபத்திற்கு தடை இராது, இவருடைய வேண்டுதலுக்கு தடை இருக்க முடியாது. இனிமே இவர்கள் ஒரு மனமாகிவிட்டார்கள். இவர்கள் போராடிக்கொண்டு சண்டையிடுகிறவர்கள் அல்ல, ஒரு மனமாகிவிட்டார்கள். ஒருவர் நேசிக்கிறார்கள், ஒரு மனமாய் நிற்கிறார்கள், உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு 100 வயதானாலும் பரவாயில்லை, சாராளுக்கு 90 வயதானாலும் பரவாயில்லை. இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தார். 90 வயதுல அந்த அம்மா கற்பம் தரித்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஏன்னா அப்பதான் ஆண்டவனேன்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய தடையாய் அவருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த சாராளுடைய எண்ணங்கள், இந்த சாராளுடைய சண்டையிடுகிற தன்மை ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்தது. புருஷனுக்கு கீழ்ப்படியாமல், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விதத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த இந்த சாராளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. அவ்வளவு நாள்
ஆனது. அவர்கள் ஒற்றுமை ஆகிறதற்கு அதன் பிறகு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில் தேவைகளுக்காக பலவிதமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவைகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறது. அற்புதங்கள் நடைபெற வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு ஜெபத்துக்கு தடை இராதபடிக்கு புருஷனும் மனைவியும் ஒரு மனமாக சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையின்படி புருஷன் மனைவியை கனம் பண்ணி பலவீன பாண்டம் என்று எண்ணி உடன் சுதந்திரவாளி என்று சொல்லி கனம் பண்ண வேணும். கனம் பண்ண வேணும்னா எந்த விதத்தில் கனம் பண்ண வேணும் என்று சொல்லி இருக்குது? ஏன் கனம் பண்ண வேணும் மனைவியை? அவள் உடன் சுதந்திரவாளி. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வருவதற்கு அவளும் காரணராயிருக்கிறாள். நீங்கள் இருவரும் சேர்ந்துதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகையால் உடன் சுதந்திரவாளி என்று சொல்லி மனைவியை கனம் பண்ண வேண்டும். மனைவியை கனம் பண்ணி மதித்து அது செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து புருஷன் கவனிக்க வேண்டும். மனைவி தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்தவளாய், அவன் மேல் அதிகாரம் செலுத்தாதவளாய், தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமானவளாய் அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி செய்யும் போது தேவனுடைய அற்புதங்கள் குடும்பங்களில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஜெபத்திற்கு தடை நீங்குகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஜெபத்திற்கு தடை நீங்குகிறது. பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற ஆரம்பிக்கிறது. என்னவா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட தடைகளையும் மீறி, எப்பேற்பட்ட போராட்டங்களையும் மீறி நாம் ஜெயித்து வாழ்ந்து காட்ட முடியும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இல்லைங்களா? விசுவாசத்தை போதிச்சிடறோம், ஆனா இப்படிப்பட்ட காரியங்களையும் போதிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் தடையாகி விடுகிறது. விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு அது தடையாக மாறிவிடுகிறது. ஆகையால் நாம் இவைகளையும் போதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் பல காரியங்களை நாம் போதித்து இவைகளை அறிந்து இவைகளை நடக்கும் போது ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லாமல் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் வருகிறதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. இல்லைங்களா? இப்பொழுது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அடுத்த வாரத்திலிருந்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதை பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். அடுத்த வாரம் சொல்ல போகிறதுக்கு ஒரு சின்ன முகவுரை மாதிரி கொடுத்துறேன் இப்பவே. அடுத்த வாரம் எதிர்பார்ப்போட வாங்க. 31ஆம் அதிகாரத்தை வாசித்து விட்டு வாருங்கள். இன்னும் 1-2 வாரங்களுக்கு அதை போதித்து முடித்த பிறகு இந்த போதனைகள் முடிவடையும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். குணசாலியான ஸ்திரீயை எப்படி கண்டுபிடிப்பது, அவள் எப்படிப்பட்டவள் என்பதை குறித்து 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ யார், எப்படிப்பட்டவள் என்பதை அது விளக்குகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த உபதேசங்களை அடக்கியுள்ளதாயிருக்கிறது. சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொன்ன போதிலும் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த உபதேசங்கள், தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரைகள் இவைகளிலே அடங்கி இருக்கிறது. 29 அதிகாரத்திலும் 30 அதிகாரத்திலே முதல் 30 அதிகாரத்திலே சாலமோனுடைய தகப்பன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரைகள் அடங்கி இருக்கிறது. 31வது அதிகாரம் மட்டும் சாலமோனுடைய தாயார் சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரைகள் அடங்கி இருக்கிற அதிகாரம் 31ஆம் அதிகாரம். சாலமோனுடைய தாயார் யார்? பத்ஷிபா. பத்ஷிபா குணசாலியான ஸ்திரீயை குறித்து பேசுகிறாள். நீங்க நினைக்கலாம் பத்ஷிபாவே குணசாலியான ஸ்திரீ இல்லைங்களே, அவ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரியாதா? அவ எப்படி குணசாலியான ஸ்திரீயை குறித்து பேசலாம்? உங்களுக்கு தாவீது பத்ஷிபாவுடைய கதை தெரியும். அடுத்த வாரம் அதை சொல்லுகிறேன். பத்ஷிபாவுடைய நிலை உங்களுக்கு தெரியும். எப்படி தாவீதுக்கு மனைவியானாள் என்று தெரியும். எப்படிப்பட்ட பாவம் அவளிலே இருந்தது, எப்படிப்பட்ட பாவத்துக்கு உள்ளானாள் என்று தெரியும். எல்லாம் யுத்தத்துக்கு போன வேளையிலே, யுத்தம் நடக்கிற வேளையிலே தாவீது மட்டும் ஊர்ல இருந்தாருன்னு வாசிக்கிறோம். யுத்தம் நடக்கிற வேளையில எல்லா ஆண்களும் போயிட்டாங்க யுத்தத்துக்கு, இவர் மட்டும்
ஊர்ல இருந்தார். சிலர் சொல்லுவாங்க இந்த பெட்ஷிபா அம்மாவுக்கு உள்ள போய் குளிக்க தெரியல, எல்லாரும் பாக்குற மாதிரி குளிக்கலாமா, அதனாலதான் இந்த வம்பு வந்ததுன்னு. அந்த அம்மா ஒன்னும் தப்பு பண்ணல. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஆண்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க, யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அதனால அந்த அம்மா ஃப்ரீயா சரி குளிக்கலாமே போய் குளிச்சா, இந்த ஆளு மெத்த மேல மொட்டை மாடியில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். இவர் மட்டும் யுத்தத்துக்கு போல, எல்லாம் பிஸியா யுத்தத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் மட்டும் வீட்டுல என்ன வேலை இருக்கு? வீட்டுல சும்மா உட்கார்ந்து இந்த ஆளுக்கு ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் பிளே கிரவுண்ட்ற மாதிரி எல்லாம் போய் பிஸியா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஆள் மொட்டை மாடியில் இருந்ததுனால வந்த வம்பு அது. திடீர்னு பெட்ஷிபா குளிக்கிறத பார்க்கிறார், அவள் மேல இச்சை கொண்டு அவளை அடைகிறார். அவளை அடைந்து அவளை கர்ப்பவதி ஆக்கி, பிறகு அதை சரி பண்றதுக்கு புருஷனை போய் கொன்று, பிறகு இவளை கூப்பிட்டு வர சொல்லி மனைவியாக்கி, பெட்ஷிபாவுக்கும் தாவீதுக்கும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் இருந்தா ஒரு ஆளை நேசிப்பாளா? எவ்வளவுதான் ராஜாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், இந்த ஆள் வலுக்கட்டாயமா ராஜா என்ற அதிகாரத்தை வைத்து ஒரு பெண்ணை இழுத்துட்டு வர சொல்லி அவளை அடைந்து அநியாயமாக அவளை கற்பமாக்கி, பிறகு அதை மறைப்பதற்கு புருஷனை கொண்டு வந்து வாசல்ல படுத்திருந்தவனை திருப்பி அனுப்பிச்சு கொலை பண்ணி, அநியாயமா புருஷனை கொலை பண்ணி திருப்பி இந்த பெண்ணுக்காக ஆள் அனுப்பி இவளை தன்னுடைய மனைவியாக வலுக்கட்டாயமாய் சேர்த்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு ஆளோடு பெத்ஷிபா வாழ்ந்தான்னா எவ்வளவு கடுமையான ஒரு விரோதம், எவ்வளவு கசப்பு, எவ்வளவு துக்கம், எப்படிப்பட்ட ஒரு பகை அவளுக்குள்ள இருந்திருக்கும் என்று பாருங்கள். தாவீதுக்கும் பெத்ஷிபாவுக்கும் இருந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. அடுத்த வாரம் அதை பற்றி பேசுகிறேன். வாழ்க்கை ஆரம்பிச்ச உடனே பையன் முதல்ல பிறந்த புள்ள செத்து போச்சு. புள்ள செத்து போனோன்னு தாவீதுக்கு தலைக்கு மேல பிரச்சனையா இருக்கும். இந்த பாவம் செய்த குற்றம் ஒரு பக்கத்தில் அழுத்திக் கொண்டிருக்கிறது. இவளை கெடுத்த குற்றம், இவளுடைய கணவனை கொன்ற குற்றம், தேவனுடைய தண்டனையின் கரம் அவன் பேர்ல இருக்கிறது என்கிற அந்த ஒரு உணர்வு, இவளுக்கு இவன் பேர்ல ஒரு பெரிய பகை, விரோதம், தன்னுடைய நல்ல புருஷனை கொன்று விட்டானே என்கிற அந்த விரோதம், பகை உள்ள இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். நான் சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருந்திருக்க வேண்டும். அந்த போராட்டத்தின் மத்தியிலே அவ்வளவு போராட்டம், பகை, விரோதம் எல்லாத்தையும் உள்ள வைத்துக் கொண்டு வாழ்ந்து பிறகு அவள் குணசாலியான ஸ்திரீயாய் மாறி இருக்கிறாள். அவள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறாள் அறிவுரைகள். குணசாலியாகிய ஸ்திரீ என்பவள் எப்படிப்பட்டவள் என்று தன் மகனுக்கு அவள் சொல்லி தருகிறார். அதை குறித்து அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் வாசித்து விட்டு வாருங்கள். நான் அடுத்த வாரத்திலிருந்து அதை வசனமாக 10ஆம் வசனத்திலிருந்து நான் விளக்கி சொல்ல போகிறேன். இப்ப 12ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். புருஷனுக்கு ஏன் கிரீடமா இருக்கிறா? அவன் ராஜா மாதிரி. ஆகையால் தான் ராஜாவுடைய தலையில் இருக்கிற ஒரு கிரீடம் மாதிரி மனைவி இருக்கிறாள். அவன் ராஜா மாதிரினா இவர் ராணி மாதிரி தான் மனைவி, இல்லையா? கிரீடமாயிருக்கிறாள். கிரீடம் தலையில வைக்கக்கூடிய ஒன்று, தலையை சுற்றி வைக்கப்படக்கூடிய ஒன்று. அவனுடைய சமாதானத்தையும் அவனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் அளிக்கக்கூடியவளாய் குணசாலியான ஸ்திரீ அவனுடைய மனதிலே நிம்மதியை தரக்கூடியவளாய், மேன்மை அளிக்கக்கூடியவளாய், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவனை நிரப்பக்கூடியவளாய், ஒரு கிரீடமாய் அவனுடைய ஆத்மாவை சுற்றி அணியப்படுகிற ஒரு ஆபரணத்தை போல அழகாக கிரீடமாய் அவள் இருக்கிறாள் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. நல்ல குணஸ்தாலியான மனைவி உடையவன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மனதிலே தெளிவாக, குழப்பமில்லாதவனாக, எல்லா சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் நிறைந்தவனாக, மன சமாதானத்தோடு வாழ்கிறவனாயிருக்கிறான். அப்படிப்பட்டவள் தான் குணசாலியான ஸ்திரீ. லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். எலும்புல தான் ரத்தம் உருவாக்கப்படுகிறது. அங்க பிரச்சனை வரும்போது ஆளுடைய சரீரமே அழிந்து போகிறது. அங்க வியாதி இருக்கும்போது குணசாலியா இல்லாத ஒரு பெண், ஒரு மனைவி மனிதனை அப்படியே போட்டு உருக்கி எடுத்து சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத, கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழச் செய்து அவனுடைய வாழ்க்கையில விரக்தியும் வெறுமையும் உண்டாக்கி அப்படியே அவனை அழித்து போடுகிறார். அவனை அழித்து போடுகிறது மூலமாய் குடும்பத்தையே அழிக்கிறவளாய் அவள் இருக்கிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரீ யார்? அவள் தேவனுடைய வார்த்தையின்படி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவள். அவள் குணசாலியான ஸ்திரீ. அவளுக்கு தேவனுடைய வார்த்தையின் அறிவு இருக்கிறது.
என்ன அறிவு? இன்றைக்கு போதித்தோமே, இப்ப 2-3 வாரமா போதித்து கொண்டு வருகிறோமே, வேலை ஸ்தலத்திலே எஜமான் இருக்கிறார். ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவர் இருக்கிறார், வீட்டிலே கணவர் இருக்கிறார். அதான் இவ்வளவு நாள் போதிச்சுட்டு வரோம். வேலையில எஜமான கீழ்ப்படுகிறோம், வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், வீட்டிலே புருஷனுக்கு கீழ்ப்படுகிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்து இவைகளின்படி வாழ்கிறவள் குணசாலியான ஸ்திரீ. புருஷனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் சமாதானத்தையும் நிறைவாய் அளித்து குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறாள். அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு பாயிண்டா சொல்ல போறோம். குணசாலியான ஸ்திரீனால் உண்டாகிற நன்மைகள், எப்படி குடும்பத்துக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அவள் கொண்டு வருகிறாள், எப்படி அவள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். குணசாலியான ஸ்திரீயாள் அவள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவள், தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து உண்மையாக தேவனுடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி மனைவியாய் வாழ்கிறவள் குணசாலியான ஸ்திரீ. எப்பேற்பட்ட ஸ்திரீயா இருந்தாலும் குணசாலியான ஸ்திரீயா மாறலாம், அதையும் பார்க்க போகிறோம். சாராள் மாறிவிட்டாள். சண்டையிட்டு கொண்டு 60 வருஷம் சண்டை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி 60 வருஷமாக சண்டையிட்ட அம்மா 90வது வயதில் 60 வருஷ குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு சண்டையிடுறது நிறுத்துறாங்க அம்மா. அது மூலமா ஆசீர்வாதம் வருகிறது, குழந்தை பிறக்கிறது, எல்லா நிறைவும் வருகிறது. பத்ஷீபா அப்படிதான், விரோதத்துக்கும் பகைக்கும் வித்து ஏற்கனவே அவள் குடும்பத்தில் இருக்கிறது. அவைகளோடு வாழ்ந்தவள் குணசாலியான ஸ்திரீயாய் மாறி குணசாலியானவளாக பின்னால் இருக்கிறாள். அவளை மோசமானவள் என்று சொல்லலாம், பாவத்தில் விழுந்தவள் என்று சொல்லலாம், எப்படி எப்படியோ வர்ணிக்கலாம். ஆனால் பிறகு அவள் குணசாலியான ஸ்திரீயாய் மாறினாள் என்பது உண்மை. ஆகையால் தான் குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று போதிக்கிறாள். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இன்னைக்கு குணசாலியான ஸ்திரீயா மாறிடலாம், சண்டைக்காரங்களா தான் மாறிடலாம். சிலரை பார்க்கும்போது ஐயோ எப்படிதான் மாறுவாங்களோன்னு இருக்கும், அப்ப கூட மாறிடலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி அவளுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படத்தான் செய்யும், ஏற்படும். அந்த மாற்றம் கண்டிப்பாக இங்குள்ள நம் ஒவ்வொருவரிலும் ஏற்படும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறவர்கள் ஏற்படும். பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் அதன் மூலமாக அனுபவிக்க வேண்டும். ஆகையால் தான் தேவனுடைய வார்த்தையை நாம் போதித்து வருகிறோம். எத்தனை பேர் இந்த போதனையின் மூலமா பலன் அடைகிறவர்கள், இதன் மூலமா ஆசீர்வாதம் பெற்ற என்று சொல்லுகிறவர்கள்? எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சில நேரத்தில் பாருங்க, புருஷ மனைவியை பார்த்து அப்படியே நம்பிக்கை இழந்தவர் ஆயிடுவார். இந்த மாவை திருத்தவே முடியாதுங்க, இது என்னைக்கு தெரிந்து என்ன ஆறுதுங்க, இப்படியே தான் எங்க வாழ்க்கையே போச்சு. கிடையாது, மாற முடியும். அதற்கேற்ற போதனைகளை கேட்டு தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வார் என்றால், நீங்கள் இணங்குவீர்கள் என்றால் மாற முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் வர முடியும், குடும்ப சூழ்நிலைகள் மாற முடியும், அற்புதங்கள் நடைபெறும், ஜெபத்திற்கு பதில்கள் வந்து சேரும், ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு கிடைக்கும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவு செய்து. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். இந்த அருமையான போதனைகளுக்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். திருமணமானவர்களுக்கு மட்டுமல்ல, இது திருமணம் ஆக போறவங்களுக்கும் இது போதனை, எல்லாருக்கும் போதனை இது. ஆகையால் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய மேலான ஞானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அறிவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எங்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதமும் எல்லா நிறைவும் இருக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்களில் பிரச்சனையோடு, சச்சரவுகளோடு, சண்டையோடு, பிரிவினைகளோடு, பலவிதமான போராட்டங்களோடு வாழ்கிறவர்கள், நீங்களும் முக்கியமாக இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானம், தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழப்போகிறேன், சாராளை போல் மாறப்போகிறேன், புருஷர்களுக்கு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதன்படி நான் நடந்து கொள்ளப் போகிறேன், விவேகத்தோடு நடந்து கொள்ளப் போகிறேன், அறிவோடு நடந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுங்கள். இன்றைக்கு வசனத்தை ஏதோ கேட்டுவிட்டு இன்னொரு பிரசங்கம் கேட்டோன்னு போயிடக்கூடாது. வசனத்தை உட்கொள்ள வேண்டும், வசனத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், வசனம் நம்மை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்திற்கு இருக்கிற தடைகள் நீங்கட்டும், ஜெபத்தில் ஜெயம் உண்டாகட்டும், ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படட்டும், அவைகளில் பலன் உண்டாகட்டும். அதற்காக நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்துவோம்,
சீர்படுத்த வேண்டியவர்கள், சந்தோஷம் இல்லாமல் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அதை சரி செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷம் மலரட்டும். தேவனுடைய சமாதானம் உங்களுடைய குடும்பங்களில் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆகையால் தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் கூட திருமணம் ஆனால் நான் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை, ஒரு உள்ளான ஆவிக்குரிய அறிவை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மனதார இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தியானிக்க வேண்டும். இந்த உண்மைகளை, இந்த கருத்துக்களை நம்முடைய மனதிலே வைத்து இதை தியானித்து இதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மக்களை கூட்டி சேர்த்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். சபையாய் கூடி வந்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஆவலாய் வாஞ்சையோடு உங்களுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆவியானவர் தாமே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும், உணர்த்த வேண்டும். உள்ளங்களிலே இந்த வார்த்தைகள் நுழைய வேண்டும், இடம் பெற வேண்டும். தவறான கருத்துக்கள் அகன்று போக வேண்டும். மெய்யான ஆவிக்குரிய சத்தியங்கள், விடுதலையின் சத்தியங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தாவே, பெரிய விடுதலை குடும்பங்களிலே உண்டாகட்டும். சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். ஸ்திரீகள் மத்தியிலே, புருஷர்கள் மத்தியிலே, குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம் நிலவட்டும். கர்த்தாவே, இதை கேட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் சீர்படுத்தட்டும். கர்த்தாவே, உமக்கு முன்பாக ஜெபித்து அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று சீர்படுத்தட்டும். கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களில் சந்தோஷம், சமாதானம் நிலவட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாயிருக்கிற சகல காரியங்களும் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். தேவையோடு பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்களிலே உம்முடைய ஜெபத்திற்கு பதில்கள் உண்டாகட்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே தங்களுடைய இருதயங்களை சீர் செய்து கொண்டு தங்களுடைய உறவுகளை அவர்கள் சீர் செய்து கொள்ளும் போது உம்முடைய மேலான பதில்கள், பரலோகத்திலிருந்து அவர்களுக்காக அனுப்பப்படுகிற பதில்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அற்புதமான தேவைகள் சந்திக்கப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய குடும்பத்திலே நடைபெறட்டும். அவருடைய வியாபாரங்கள், தொழில்கள், கையிட்டு செய்கிற காரியங்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே தடைகள் அகற்றப்படட்டும். எங்களுடைய தீர்மானங்கள் இன்றைக்கு தடைகளை அகற்றுகிற தீர்மானங்களாக இருக்கட்டும். எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்திலும், பேர் பேர ஆசீர்வாதத்திலும் உம்முடைய அறிவினால் நிறைந்த ஜனங்களாய், விவேகத்தினால் நிறைந்த ஜனங்களாய், உமக்குள்ளே வாழ்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்தர்கள். கர்த்தாவே, உமக்கே கனம், மகிமை, துதியை செலுத்துகிறோம். இந்த இடத்துல தேவையோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் வியாதியோடு மற்ற தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். உடைய கரம் கொண்டு அவர்களை தொட்டர்களும் விடுதலை ஆக்கியர்களும். உடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே, இந்த இடத்திலிருந்து உடைய மக்கள் சந்தோஷத்தோடு திரும்பி போகட்டும். உடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே சந்தோஷத்தை அளிக்கட்டும், நிச்சயத்தை அளிக்கட்டும், தெளிவை அளிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.